எதுவுமே என் செயல் இல்லை என்று எப்பொழுதும் இருந்து வாருங்கள். எதுவுமே என் செயல் இல்லை என்று இருந்தால் அதோடைய போக்கே நல்லா இருக்கும். இப்போது நான் பேசிகிட்டு இருக்கோம், நைட்டு வெளியில் பேசிகிட்டு இருக்கோம், வீட்டுக்கு போகிறேன், சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வரோம். தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறோம். நம்ம தூங்க போகிறோம், நம்ம தூக்கத்தை கொண்டு வர்றோமா? கிடையவே கிடையாது. நாம் தூங்கலை. நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் தூக்கம் என்பது. தூக்கம் கொடுக்கப்படுகிறது நமக்கு. அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நான் தூங்க போகிறேன், ஏன் நான் தூங்க போகிறேன்னு சொல்லக்கூடாதுங்கிறேன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் தூங்க போகிறேன்னு சொல்ல மாட்டேன். நான் பெட்ரூம் போகிறேன், அவ்வளோதான், அவ்வளோன்னு சொல்லுவேன். படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். தூங்க போய் சொல்ல மாட்டேன். நான் படுக்க போகிறேன், சரி நான் படுக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. தூங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா தூக்கம் என்பது நம்ம கையில் இல்லை, அது இறைவன் கொடுப்பது. ஏன்னா தூக்கம் இல்லாத பட்டு பாருங்க, தூக்கம் இல்லைன்னா வரணும் படும்போது படுற பாடு இருக்குது. அப்போ தெரியும் தூக்கம் என்பது நமக்கு